வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லேருந்து பேலஸ்டிக் கேல்னாமீட்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேலஸ்டிக் கேல்னாமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் which is used to measure the total quantity of electric charge flowing through a circuit in a brief period of time rather than steady current. The ballistic galvanometer steady current மெஷர் பண்ணுறதை விட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சர்க்யூட் வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதை மெஷர் பண்ணுது. நமக்கு தெரியும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் கரண்ட். ஆனால் இந்த பேலஸ்டிக் கேல்வனோமீட்டர் அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதை விட அது வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாஸ் ஆகிருக்கு ஒரு சர்க்யூட் வழியாக அப்படிங்கிறத டைரெக்டாக மெஷர் பண்ணுது. ஸோ இது ஒரு ஹை சென்சிட்டிவ் பேலஸ்டிக் கேல்வனோமீட்டர், ஒரு ஹை சென்சிட்டிவ் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து மூவிங் காயில் கேல்வனோமீட்டரோட டைப்பை சார்ந்தது. இதில் என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டர் டெஸ்டிங்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசிஸ்க்குலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட் வழியாக கரண்ட் போகும்போது, ஒரு காயில் வழியாக கரண்ட் போகும்போது அது டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டார்க் ஒரு ஆங்குலர் டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். அந்த ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த காயில் வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆனிச்சோ அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் we can directly calculate the amount of charge that pass through the coil. இங்கே அந்த காயில் வழியாக அந்த சார்ஜ் போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து இந்த காயில் ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைமோட ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பிரின்சிபலில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இப்போது இந்த பிரின்சிபல்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? டிஃப்ளெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே தான் பேலஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. Q அப்படிங்கிறது டோட்டல் சார்ஜ் தட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். தீட்டா அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் தட் கேல்வனோமீட்டர் சோர்ஸ். இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது வில் பி கெட்டிங் த ஆன்சர். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். பேலஸ்டிக் கேல்வனோமீட்டர் இஸ் பிரைமரிலி யூஸ் டு. பேலஸ்டிக் கேல்வனோமீட்டரை நம்ம பிரைமரியாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஸ்டடி கரண்ட்டா, வோல்டேஜா, குவான்டிட்டி ஆஃப் சார்ஜா, ரெசிஸ்டன்ஸான. ஸ்டடி கரண்ட்டை விட இது எதை மெஷர் பண்ணுது? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து அந்த காயிலில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் மெஷர் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட், எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.